காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையினாலே. கொஞ்சம் குடும்பம் நல்ல சேர்ந்து கை தட்டி தேங்க்யூ போதும். நன்றி நன்றி நன்றி. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையினாலே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வீரமாவளை சொல்லுங்களேன். ஒருவேளை மாலை நேரத்திலே நன்றி சொல்ல மறந்துவிட கூடாது. ஒரு அழைத்த கனத்துக்குரிய எல்லாரும் ஓட்டு போடுங்க. பாஸ்டர் சாம் அவர்களுக்காக, உங்கள் பாஸ்டர் அம்மாவுக்காக, இளம் போடுங்க பாஸ்டர் ஸ்டாலின் குடும்பத்துக்காக நம்மை சொல்லுகிறேன். விசுவாசத்தை வாழ்த்துகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய சின்ன இளம் வயதில் வந்து ஊழியம் செய்த நிறைய நாட்கள் பாஸ்டர் சொன்னாங்க. 17 வருஷத்துக்கு முந்தி ஒரு 10, 13, 14 கூட்டங்கள் தொடர்ச்சியாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த நிறைவு எனக்கு உலகத்தில் பல நாடுகள் போயிருந்தேன். 17 நாட்டில் கால் போட்டிருக்கேன். ஆமாம், 17 நாடுகளில் கால் போட்டிருக்கேன். ஆமாம், அதில் கிட்டத்தட்ட ஒரு 13 நாடுகளில் பிரசங்கித்திருக்கிறேன். எல்லாத்தையும் கூட எனக்கு உங்கள் சபை, உங்கள் தேசம் எனக்கு ரொம்ப என் மனதில் உண்டு. உங்களை பார்த்ததை மறுபடியும் ஊழியம் செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். கேள்வியை தலையிலே சொல்லிடலாமா? ஞாபகம் வருவதற்காக ஜபிக்கிறேன். ஜபிப்பது உண்டு. போகிறதுக்கு முன்னால் போயிட்டு வந்த பிற்பாடு ஜபிப்பது உண்டு. எனக்காக ஊழியர்களுக்காக ஜபிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக. இன்னைக்கு முதல் முறையாக வந்தோம். அப்பவுமே என்ன சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு. நான் அன்னைக்கு இருந்த மாதிரி இந்த தலைவர்கள் எல்லாமே இன்னும் இளமையாக தான் இருக்கேன். பேச ரொம்ப பேச ஆராதனை கர்த்தருடைய ஆசீர்வாதம். ரொம்ப நல்ல உணவு, நல்ல அவ்வளோ உணவு இருக்குல்ல. அம்மாவுக்கு நல்லா பிடிக்கும். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக அன்னையில நான் பார்க்குறேன். ஒரு கிட்டத்தட்ட இப்போ என்னாச்சு 17-14 சேர்ந்து ஒரு 30 வருஷம் ஆச்சுல. 30 இயர்ஸ் 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் அவங்க பார்க்குறேன். சர்ச்சில் அவங்க தான் ரொம்ப அருமையாக செய்வாங்க. ரொம்ப நன்றி. கடவுளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள். சேர்ந்து கைத்தறி பாடுவோம். ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நல்ல கைத்தறி பாடுங்க. கிருபையாலே அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஓ நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. எங்கள் போராட்டவன் தேவன் தாங்கினாரே. எங்கள் போராட்டவன் தேவன் தாங்கினாரே. நேசகோரி என்னை பார்க்க நேசருக்காய். அல்லேலூயா. நேசகோரி என்னை பார்க்க நேசருக்காய். நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. நம்புவேன். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. அத்திவரம் துணிவிடாமல் ஆற்று மங்கை உதவக்காமல். அத்திவரம் துணிவிடாமல் ஆற்று மங்கை உதவக்காமல். கர்த்தரே காத்திருப்போம் வெட்கப்பட்டு உறவரசே. கர்த்தரே காத்திருப்போம் வெட்கப்பட்டு. நம்புவேன் சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன்
இயேசுவை நம்புவேன். அப்படி ஒரு கரை உயர்த்தி எல்லாரும் கையை உயர்த்தி ஒரே குரலா சொல்லுங்க, நம்புவே. உங்க சத்தியம் மட்டும் இயேசுவை ஒரு அறிக்கையா மாறட்டும். நம்புவே. என் திறமை நம்பல, பணத்தை நம்பல, அறிவு நம்பல, நம்புவே இயேசுவை நம்புவே. இயேசுவை. ஹalleluya. We worship you, Lord. Hallelujah. நிச்சயமா முடிவு உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா முடிவு உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா முடிவு உங்க நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் ஆமையை சொல்ல போறீங்க? நிச்சயமா முடிவு உண்டு. பிரச்சனைக்கு முடிவு உண்டு. ஒரு அவமானத்துக்கு முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நல்ல சொல்லை கருத்துக்குரிய மூத்த போதுகர் பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஆசீர்வதிங்க. அவங்க கொடுத்த 4 பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. ஒளியை செய்கிற 2 மகள், 3 மகள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கீங்க. இயேசுவின் நாமத்துல மனப்பூர்வமாக ஒரு ஆசீர்வதிக்கிற கிழக்க மேற்க தெற்க வடக்க இடம் கொண்டு பெருகட்டும். பிரிந்து போனவர்கள் வருவார்களாக. பின்மாற்றக்காரர்கள் மடங்கி வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியம் பெற்றவர்களாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியம் பெற்றவர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஊழியம் சீராளமாக மாறுவதாக. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அமெரிக்கை மேற்கொண்ட மோசே எழுப்பி நின்ற போது ஒரு பக்கத்தில் ஊர் ஆரோடு தாங்கிறது போல பொருளாதாரத்துல ஜபத்துல தாங்குகிறவர்கள் பெருகுவார்களாக. உள்பிட்டில் பிரசங்கம் பண்ணும் போது பவுல் பிரசங்கித்த போது சப்பானி நடந்தது போல, பேதுரு பிரசங்கித்த போது அன்றைய ஜனங்கள் அபிஷேகம் வந்தது போல 2 தேவ பிள்ளைகளையும் மூத்த போதுகிறேன் இளம் போதுகிறேன் வலுமையாக பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. கிருபை கொடுக்கட்டும். ஆண்டவர் செய்யும். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து பேசும் வார்த்தையாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழுப்பிதாவே. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? கம்பீரமாக சொல்லுங்கள். முதல் நாளிலிருந்து வார்த்தைகளை கவனித்தீர்களா? ஞாபகத்தில் வைத்தீர்களா? கர்த்தரோடு பேசுகிற வார்த்தைகளை மனதில் வைத்திருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு ஒரு பகுதியை வாசிக்கலாமா? என்னோடு இணைந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13 இருந்து 23 வரை உள்ள வசனங்களை 10 வசனங்கள் வாசிக்கலாமா? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாத்தியம் பண்ணும் மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுமுனிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிறது விலையேறப்பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதும் அதுக்கு நிகரல்ல. அதன் வலது கையிலே தீர்க்காயுசும் இடது கையிலே செல்வமும் இருக்கிறது, கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிறவர்களும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் புரிந்து ஆகாயமும் பனியை பொழிகிறது. என் மகனே, இவைகளின் கண்களை விட்டு புரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகளோட ஆத்மாவுக்கு ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். அப்பொழுது நீ பயப்படி வழியிலே நடப்பாய், ஒரு கால் இடராது. நீ படுத்துக் கொள்ளும் போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாக இருக்கும்.
இங்க ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணுங்க, ஞானம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒரு கவலை சத்தமா சொல்லுங்க. அறிவல்ல, it's not knowledge, wisdom, the God's wisdom. அறிவல்ல, ஞானம். இன்னைக்கு நான் பேச போகிற தேவனுடைய வார்த்தை வந்தால், ஞானத்தினால் குடும்பத்துக்கு வரும் ஆசீர்வாதங்கள், family blessing through wisdom. சரியா? ஞானத்தினால் குடும்பத்துக்கு வரும் ஆசீர்வாதங்கள். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், உங்க குடும்பம் செழிப்பா இருக்கணும், உங்க குடும்பம் சுகமா இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். குடும்பம் பெருகணும். ஹalleluya. பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும், தரித்திரங்கள் இருக்கக்கூடாது, கடன்கள் இருக்கக்கூடாது. ஹalleluya. உங்க தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், அதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு வந்தால் ஞானத்தினால் குடும்பத்துக்கு வரும் ஆசீர்வாதங்கள். சரி, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகலாம், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போகலாம். கரெக்டா முடிச்சது. ஒருவேளை தாமதம் வந்ததுனால ஒரு லேட் ஆகும் அப்படின்னா சரியா முடிச்சா மாலை கூட்டத்தில் நீங்க ரொம்ப நல்ல டைம் கீப் பண்றீங்க. இட்ஸ் குட். எனக்கு ரொம்ப பிடித்தது. ஓகே, சரியான நிறைவு செய்யலாம். நல்லது. இப்போ ஞானத்தினால என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா அதற்கு ஸ்தோத்திரம். வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது, ரெண்டாவது செல்வம் இருக்கிறது, கனம் இருக்கிறது. அவை நீடிய ஆயுள், பணம், கனம், வழிகளில் சமாதானம். அவை அத ஸ்தோத்திரம் அப்படி பேசி போனது 22. அலங்காரம், ஆத்மாவுக்கு ஜீவன், கழுத்துக்கு அலங்காரம், பயமின்றி நடப்பீர்கள், படுத்திருக்கும் போது பயம் வராது. இது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவிக்குரிய சரீர பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஞானத்தில் வைத்திருக்கிறார். அதனால பைபிள் வாசிக்கிறோம், எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறது, நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறது, ஞானம் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒரு 4-5 வசனம் வாசிக்கலாமா, உள்ள போயிடலாமா? ஞானம்னா யாரு? இயேசுதான் ஞானம். அறிவுரை சொல்ல ஒரு அறிவு தேவை. கவனிங்க, அறிவு தேவை. நிறைய படிச்சிருக்கிறது அறிவு, கம்ப்யூட்டர் நாலேஜ், நல்ல அறிவு. அப்போ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைகிட்ட கீபோர்ட் வாசிக்கிற பிள்ளைகிட்ட பேசியிருந்தேன். எனக்கு கம்ப்ளைண்ட் போட்டு அனுப்பியிருந்தாங்க, நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ நான் தான் எடிட் பண்ணேன். சூப்பர். அப்படி ஆட்கள் தான் ஊழியர்கள் நல்ல பிரயோஜனமாக இருக்கு. ஆமாம், மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அழகாக அவன் எடிட் பண்ணியிருந்தான், நல்லா பண்ணியிருந்தான். அவன் சொல்ல நான் தான் பண்ணேன். அது அறிவு. புரியுது அவங்களுக்கு? அண்ணா உட்காந்துருக்கா பெரிய மிக்சர் வச்சு அழகா அது சொன்ன மாதிரி மானிட்டர் வச்சு அழகா பண்ணாலும் அறிவு. அறிவு தேவை. அறிவு இன்னைக்கு நான் அறிவு பற்றி பேச வரல, அறிவு தேவைதான். ஆமாம் சொல்லுங்களேன். அறிவுக்கு விரோதமாக நான் பேசல. கட்டாய அறிவு தேவை. என் கல்லூரிக்கு போகிறோம் அறிவு தேவை, பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அறிவு தேவை. என் அறிவு நல்ல தேவைதான். அதை கவனிங்க, அதுக்கு மேல ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அறிவு இல்லை. ஆமாம் ஆமாம். எது ஞானம்? அது ஞானம் என்றால் இயேசு என்பதை நாம் நேராக உள்ள போயிடலாம். முதல்ல புதிய ஏற்பாட்டிலிருந்தே முன்னால வருவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். The first Corinthians chapter 1 verse 31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு ஞானம். இதில் யார் ஞானம் போட்டிருக்கு? இயேசுதான் ஞானம். நம்முடைய கம்யூனிக்கு அன்போடு கேட்கிற தெளிவா இங்க போட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துதான் ஞானம் என்று திரும்ப 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 கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஏசாயா 52ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்கள். இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா இயேசுவை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்கிறார். வாசிங்கள். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். இயேசு பற்றி என்ன எழுதியிருக்கிறார்? இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். என் தாசன் ஞானமாய் நடப்பார், உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். நீங்க நம்முடைய பிறப்பை பத்தி ஏசாயா எழுதுகிறார். 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்கள். ஐசாயா சாப்டர் 11 verse 1-2. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசாயா சொல்லுங்க, தாவீதுடைய அப்பா. அப்ப தாவீது வீட்டுல கடைசி பிள்ளை யார்? ஈசாய். இயேசு கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டார்? புதிய ஏற்பாட்டுல தாவீது குமாரனான இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு. அப்ப ஈசாயின் அடிமரம் தாவீது,
அதிலிருந்து எழும்புகிற வேர் யார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்க சகோதரி. ஞானத்தையும் உணர்வையும் அருள் ஆவியும். அவர்கள் இருந்த ஆவி என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி என்ன? the spirit of wisdom. விளங்கிக் கொண்டீர்களா? யாக்கோபு எழுதுகிறார் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். கொஞ்சம் சில வசனங்களை வாசித்து உள்ள போயிடலாம். யாக்கோபு 3:17 வாசிக்க பார்க்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? பரிசுத்தர். இரண்டாவது அவர் யார் சொல்லுங்க? the prince of peace, சமாதான பிரபு. அவர் சொல்ல என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் சாந்தம் எல்லாரும் இணங்கி போகிறவர். அவருக்கு பார்சியாலிட்டி இல்லை. கிறிஸ்துக்குள் ஆண்டவர் பெண்ணட்டும் இல்லை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், கிரேக்கன் யூதர் இல்லை, இணங்கி போகிறவர். அவருடைய இறக்கம். ஐயோ என் பிள்ளைகள் மேற்புற ஆடுகளை போட்டிருக்காங்க, ஒரு நாள் என் பிள்ளைகள் பசியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோமா? இறக்கம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து நற்கனியால் நிறைந்தவர். பரத்திலிருந்து வருகிற ஞானம். உடலிலே சொல்லுகிறேன், வெளிநாட்டில் இருந்த ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வந்த ஞானம். அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் பவுலை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். கொலோசியர் chapter 2 verse 3. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய. அதனால அழுத்தம் வாசிங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் தங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. பாத்தீங்களா? இயேசுக்குள்ள என்ன பொக்கிஷம் இருக்கு? ஞானம் என்கிற பொக்கிஷம் இருக்கு. அவர் பேசும்போது யாரும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர் பேசுறத பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தச்சனுடைய மகனா, யோசேப்பின் மகளா, மரியாளுடைய மகனா, இந்த ஞானம் இவருக்கு எப்படி வந்தது? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு பொக்கிஷமாய் தேவனுடைய ஞானம் இருக்கிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமன் chapter 11 verse 23. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. தேவனுடைய ஞானம் எவ்வளவா இருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 40 52 வாசிங்கள். லூக் chapter 2 verse 40 and 52 வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 40 52 வாசிங்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. அவர் யாரு? இயேசு. இயேசுவாகி பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலனடைந்து ஞானத்தினால் நிறைந்தது. எதனால நிறைந்திருந்தது சொல்லுங்கள்? பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலனடைந்து ஞானத்தில் நிறைந்திருந்தது. கையை உயர்த்தி உடலை சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்து எதில் நிறைந்திருந்தது சொல்லுங்கள்? ஞானத்தில் நிறைந்திருந்தது. ஆமென். அது 52ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. நிறைய பேசலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். The first Timothy chapter 1 verse 17. நித்தியமும் அழிவில்லாமையும் அகரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற கர்த்தருக்கு. தாம் ஒருவரே ஞானம்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஞானம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. நீங்க பைபிள் வாசிக்கிற பூமியை ஞானமாய், வானங்களை ஞானமாய் உண்டாக்குறவரை துதிங்கள். அவர் கிருபை இன்னும் உள்ளது இருக்கா? அவர் மாத்திரமே ஞானமுள்ள தேவன். ஹalleluya. ஆமென். அவர் நல்ல கவனிக்க. ஞானத்தினால தான் தெய்வீக சுகம், ஞானத்தினால தான் தீர்க்காயுசு. I will gain honor. உங்களுக்கு கனம் ஞானத்தினால தான். Praise the Lord. Wealth ஞானத்தினால தான். Health ஞானத்தினால தான். சுகம், ஐஸ்வர்யம், கனம், வேலை எல்லாம் ஞானத்தில் இருக்கிறது. நல்ல பகல் நேரமாக அப்படின்னாலே உங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த கன்வென்ஷனுடைய பிரதானமான கூட்டம் எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எரேமியா 23ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எரேமியா chapter 23 verse 5. எரேமியா 23 வசனம். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளை எழுப்பப்பட்டது. தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழுப்பப்படுவே. அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜ்யம்
சொல்லுங்க, Jesus is not king, Jesus is king of kings and lord of lords. இயேசு ராஜா அல்ல, அவர் ராஜாதி ராஜா, நீதியுள்ள கிளை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானமாய் அரசாடுவார். திரும்ப திரும்ப நான் எம்பசைஸ் பண்றேன், இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஞானம் யார்? இயேசு கிறிஸ்து. ரலிலே சொல்லிக்கலாமா? இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போறாங்க, நீங்க கவனிக்கணும். 5 வசனத்தை வாசிக்க போறாங்க. பைபிள்ல 2 இல்ல யாராவது வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23, 24, 25 ரொம்ப கவனிக்கணும். ரொம்ப சூப்பர். எனக்கும் அதுக்கு என்ன பாருங்க, அவர் ஞானம், எனக்கு இயேசுவுக்குள்ள கான்டாக்ட் என்ன, தொடர்பு என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன, ரைட்? இதை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழைக்கிறேன். இல்லமா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ல இருந்தா 25 20ல இருந்தா ஞானி எங்கே? வேதவாரகன் எங்கே? ஞானி எங்கே? வேதவாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் இந்த வைத்தியமாக்கவில்லையா? உலகத்தின் ஞானத்தை தேவன் வைத்தியமாக்கவில்லையா? எப்படி எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எஸ் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், யூதர்களே சில நம்ப மாட்டோம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர் சாதாரண ஆள் அல்ல, அவர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடர்களாயும் அடையாளத்தை தேடுகிற யூதருக்கு இடர்களாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஞானத்தை தேடுகிற கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கவனிங்க, அடையாளத்தை தேடுகிற யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஞானத்தை தேடுகிற கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அது வார்த்தை நல்லா கவனிங்க, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவன் ஞானமாய் இருக்கிறார். அவன் சொல்லுங்க, பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ, இம்மையிலிருந்து மறுமைக்கு எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ, ஹalleluya, உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவன் ஞானமாய் இருக்கிறார். கையை தட்டி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பார்க்கலாம். கிறிஸ்து எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவன் ஞானமாய் இருக்கிறார். ஹalleluya, ஆமென் சொல்லுமா? இப்போ இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஞானம் என்றால் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்கம்மா. இந்த இடத்துல இந்த செய்திக்காக நான் முக்கியப்படுத்துகிற வார்த்தை என்ன? ஞானம் என்றால் இயேசு கிறிஸ்து. அப்ப எல்லா ஆசீர்வாதம் எதனால் வருகிறது? இயேசு கிறிஸ்துவினால். அவர் சிலுவையில் மரித்ததனால் சமாதானம், அவர் சிலுவையில் மரித்ததனால் ரட்சிப்பு, அவர் சிலுவையில் மரித்ததனால் பரிசுத்தம், அவர் சிலுவையில் மரித்ததனால் பரலோக ராஜ்யம், இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஞானமாகிய இயேசுவினால் நமக்கு வருகிறது. அப்படின்னு சொல்லுவா. இப்போ நெக்ஸ்ட் லெவல்ல உள்ள போலாமா? அடுத்த அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இப்ப சொல்லிட்டேன். ஞானம் யார்? பதில் சொல்லிட்டே இருக்கும். ஞானம் என்றால் யார்? இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க, என்ன? இயேசு கிறிஸ்து. ஓகே, இப்போ நீங்க வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 3 வசனத்தை வாசிங்க. 24 verse 3. நீதிமொழிகள் 24 3 வாசிங்க பார்க்கலாம். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். தப்பா வாசிங்க, கரெக்டா வாசிங்க. ஒரு சின்ன எழுத்து பாருங்க, ஒழுங்கா வாசிங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வீடு என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ தமது வீட்டுக்கு மேற்பட்டவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி இருக்கு? நம்பிக்கையினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் தரித்தால் நாமே அவருடைய சொல்லுங்க, சரியா? முடியறது யாரும் எழுப்ப கூடாது, முடியறது யாரும் எழுப்ப கூடாது, சரியா? ஆமா, நாமே அவருடைய வீடாக இருப்போம். நல்ல கவனிக்கமா, வீடு நாம் தான் வீடு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கம்மா. வீடுங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்காரர். கணவரை பார்த்து வீட்டுக்காரர், மனைவி பார்த்து வீட்டுக்காரிங்கிறாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வீட்டார். அப்ப வீடு என்றால் வாழ்க்கை, வீடு என்றால் குடும்பம். ஒரு கட்டிடத்துக்கு பேர் இந்தியா ஆபீஸ், ஒரு கட்டிடத்துக்கு பேர் சர்ச்சி, ஒரு கட்டிடத்துக்கு பேர் பள்ளிக்கூடம், ஒரு கட்டிடத்துக்கு பேர் ரேஷன் கடை.
அது நம்ம இருக்கிற மத்திய அதனால அதுக்கு பேர் வீடுன்னு பேர். கட்டிடம் அல்ல, நம்ம தான் வீடு. அவன் கத்தருக்கு சொல்ற வீடு எதனால கட்டப்படுகிறது? பதில் சொல்லுங்க. ஞானத்தினால் வீடு கட்டப்பட்டு. நம்ம பணத்துல வீட்டை கட்டிட முடியாது, வாழ்க்கையை பணத்துல கட்ட முடியாது, அறிவுல கட்டிட முடியாது. ஹலோ ஹலோ ஹலோ. பில் கேட்ஸ் சாஃப்ட்வேர்ல ரொம்ப பெரிய உலகத்தையே அசைச்சாரு. ஆனா குறிப்பிட்ட வருஷத்துல 25 வருஷத்துக்கு மேல மனைவி புருஷன் வாழ முடியாம அவர் 2 பேரும் விவாகரத்துக்கு அவங்க மறைப்புல சென்று பிரிந்து விட்டாங்க. லட்ச கோடிகளை சம்பாத்தியம் பண்ணி உலகத்துக்கு அதிகமான பில் கேட்ஸ் குடும்ப வாழ்க்கை தோல்வியாய் மாறிவிட்டது. இதை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். வீடு எதனால கட்டப்பட வேண்டும்? வீடு ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும். அதை கவனிக்க. வீடு எதனால கட்டப்படணும்? அப்போ உங்க குடும்பம் எதனால கட்டப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினால் உடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். கையை உயர்த்தி வெளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்ல கவனிங்க. வீடு ஞானத்தினால கட்டப்பட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப ஞானம் என்றால் யார்? இயேசு கிறிஸ்து. வீடு என்றால் யார்? நான் அல்லது நான். இப்ப ஆண்டவர் எப்படி கட்டுறாரு பாருங்களேன். உள்ள போயிடலாமா? நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி 24 என்ன வாசித்தோம்? வீடு ஞானத்தினால கட்டப்படுகிறது, கட்டப்பட்டு அப்படின்னு வாசித்தோம். இங்க என்ன வாசிக்கிறோம்? ஞானம் தன் வீட்டை கட்டி. Come on, listen. ஞானம் என்ன செய்கிறது? தன் வீட்டை கட்டுகிறது. ஞானம் தன்னுடைய வீட்டை கட்டுகிறது. நல்ல வார்த்தை இல்ல? தன்னுடைய வீட்டை கட்டி தன்னுடைய 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. நல்ல கவனிங்க. இன்னைக்கு வீடு கட்டுறோம் சொல்ல எல்லாருக்கும் புரியும். இன்னைக்கு வீடு கட்டும் போது என்ன செய்யணும்? முன்னால அப்படி இல்லை, கல்லுல ஃபவுண்டேஷன் போட்டு மேல ஒரு கல் போட்டு கட்டிடுவோம். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா கட்டடம் எதுல இருக்குது? தூண்ல தான் இருக்குது. கவனிங்களேன். துபாய் போனவங்களுக்கு தெரியும் ஃபுட்ஸ் கலிஃபா எத்தனை மணி? more than 100 something இல்லையா? ஆமா. இங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான பில்லர் இருந்தா இருந்திருக்கும்ல. தூண் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். மேல 4 மாடி 5 மாடி 10 மாடி ரொம்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா 60 மாடி 100 மாடி கட்டுறாங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கான தூண் இருக்கும் பார்த்தீங்களா? அவர் ஞானம் என்றால் இயேசு கிறிஸ்து, வீடு என்றால் அவருடைய வாழ்க்கை, தூண் என்றால் எத்தனை தூண்? 7 தூண்களாக இருக்க. வசனத்தை வாசிக்க சகோதரி. ஞானத்தின் வீட்டை கட்டி எத்தனை தூண் சொல்லுங்க? 7 என்ன பூரணம், அதுக்கு மேல இல்லை. 7 தூண்களால் சித்திரம் தீர்க்கப்படுகிறது. 7 தூண்களால் வீடு கட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வாழுகிறதற்கு, ஞானமாகி இயேசு வாழுகிறதற்கு வீடாகி என்னை 7 தூண்களால் அவர் சித்திரம் தீர்க்கிறார். தலையிலே சொல்லுவா. இங்க ஒரு ட்ராக் போட்டு வச்சுருங்க. வச்சு நேரம் எங்க வந்திருக்கு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7 தூண்களை அடையாளம் காட்டுகிறேன். அந்த 7 தூண்களையும் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். நேரம் எங்க வந்திருக்கு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்கள். Chapter 2 verse 38. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி. முதல் தூண் என்ன? மனம் திரும்புதல். எல்லாரும் சொல்லுங்கமா. மனம் திரும்புதல் பாவிக்குரியது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்குரியது. அது ஒழுங்கா ஜெபிக்க மறந்துடணும். ஒழுங்கா சபைக்கு வரதுக்கு மறந்துடணும். மற்றவங்களை நேசிக்க மறந்துடணும். ஒழுங்கா தசமா காணி கொடுப்பதுக்கு மறந்துடணும். மனம் திரும்புதல் பாவிக்குரியது மாத்திரமல்ல, அது பரிசுத்தவான்களுக்கும் உரியது. ஹல்லேலூயா. நம்பர் 1 repent. முதல் தூணை எப்படி என்ன ஆண்டவர் கட்டுகிறார்? ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. ஆமென். அப்ப மனம் திரும்புதல். 2வது தூணை பாருங்க. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்றால் இயேசுவின் பெயரில் சொல்லப்பட்ட ஞானஸ்நானம். அது என்ன ஞானஸ்நானம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம். அதுதான் இயேசுவின் நாமம். அவர் சொன்ன நாமம், அவர் டிக்ளேர் பண்ண நாமம். அப்போ ஒரு மனிதன் 2வது தூண் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம். பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? தோத்துறோம். மேஜரான பிள்ளைகள் ஞானஸ்நானம் கூட 15 வயசுக்கு மேல தள்ளி போடக்கூடாது. ஞானஸ்நானத்துக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார். தான் வாசமான ஒரு வீட்டை கட்டுகிறார். மனுஷனிடத்தில் வாசஸ்தலம் இல்லை. கவனிக்க கைகளில் கட்டப்பட்ட கோயில்களில் அவர்களை மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
நம்மை அவர் கட்டுகிறார், வீடாய் கட்டுகிறார். ஞானமாகி அவர் தன் வீட்டை கட்டுகிறார், அவர் வாசம் பண்ண கட்டுகிறார். 7 தூணை வச்சு கட்டுகிறார். முதல் தூண் மனம் திரும்புதல், இரண்டாவது தூண் ஞானஸ்நானம். இதுவரைக்கும் பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானத்துக்கு அது யாராவது இருந்தால், குழந்தை ஞானஸ்நானம் தவறு, குழந்தை ஞானஸ்நானம் செல்லாது, தெளிப்பு ஞானஸ்நானம் செல்லாது. தேவனுக்கு அடையாளமாய் மனம் துரும்பி பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மூன்றாவது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மூணாவது தூண் என்ன? பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்த தூண் என்ன சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுமா? அடுத்த தூண் என்ன? எல்லாரும் பதில் சொல்லுங்கள், சுத்தமா சொல்லுங்க. அடுத்த தூண் என்ன சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்தாய் வரணும், அன்னியமா சரியாதோட பேசணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், வியாக்கியானம் பண்ணணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. அப்போ ஒரு தெய்வ பிள்ளை வீடாய் மாற 7 தூண்கள் தேவை. அதுல ஒரு தூண் மனம் திரும்புதல், ரட்சிப்பு உண்டாகிறது. இரண்டாவது தூண் ஞானஸ்நானம், தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறது. மூன்றாவது தூண் பரிசுத்த ஆவி, முத்திரை போடப்படுகிறது. அடுத்த வாசிங்க, 4வது வசனம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. 4வது சொல்லுங்க, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிறது. கவனிங்க, பரிசுத்தத்துக்கு மாறுபாடான சந்ததி, உபதேசத்துக்கு மாறுபாடான சந்ததி, சத்தியத்துக்கு மாறுபாடான சந்ததி, வேறுபாடு, செப்பரேஷன். எல்லாரும் கவனிமா, வேறுபட்ட வாழ்க்கை. உலகத்தை மாதிரி நம்ம வாழ முடியாது, உலகத்தை மாதிரி ஆடம்பரம் பண்ண முடியாது, உலக மக்களை மாதிரி ஜீவிக்க முடியாது. வேறுபாடு நம்மளை பார்த்தா தெரியும். நடை, உடை, பாவனை, சொல், செயல், அல்லேலூயா, சிந்தனை, எல்லாத்திலும் ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? இவர்கள் தனியே வாசம் பண்ணுவார்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. 4வது வேறுபாடு. எல்லாரும் சொல்லணுமா? சத்தமா சொல்லுங்க. வேறுபட்ட வாழ்க்கை, செப்பரேஷன் லைஃப். இவங்க பார்த்தாலே தெரியும், இவங்க தேவ ஜனங்கள், இவர்கள் விசுவாசிகள், இவங்க ஊழியக்காரர்கள், இவங்க ஊழியக்காரி. வேறுபட்ட வாழ்க்கை வாழணும். செப்பரேஷன் இஸ் மஸ்ட். அந்த வேறுபாடுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், செப்பரேஷன்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தம், ஹோலினஸ். வேறுபாடுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே பரிசுத்தம் தான். அல்லேலூயா. ஆமென். அவர் 1 மனம் திரும்புதல், 2 ஞானஸ்நானம், 3 பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், 4வது வேறுபட்ட வாழ்க்கை, 5வது உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். 40வது வசனம் வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. 42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும். அந்யோன்யம் என்றால் ஐக்கியம். 5வது சொல்லுங்கள் ஐக்கியம், சபை கூடுதல் ஐக்கியம். 6 அப்பம் பிட்குதல், ராபோஜன ஆராதனை. 7 ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒன்று சொல்லட்டுமா? மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், அபிஷேகம், வேறுபாடு, அந்நியுன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருத்தல். இந்த 7 தான் 7 தூண்கள். உயர்ந்த அளவிலே சொல்லுமா? வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இப்போ நம்ம செய்திக்குள்ள போயிடலாம். ஞானம் என்றால் யார்? ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. வீடு என்றால் யார்? நான். அப்ப ஞானம் தன் வீட்டை என்ன செய்கிறது? கட்டுகிறது. என்ன இவர் வீடாய் கட்டுகிறார்? எதை பயன்படுத்தி கட்டுகிறார்? 7 தூண்களை பயன்படுத்தி அவர் கட்டுகிறார். இப்ப அங்க வந்திருக்க நீதிமொழிகள் அந்த 9ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்க. அது ஒரு தீர்க்க தரிசனம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் என்ன தெரியுமா? பெந்தேகோஸ்து நாளில் ஆரம்பிக்கப்பட்ட சபையின் தீர்க்க தரிசனம் தான் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம். இப்ப வாசிங்க. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சுத்திர தீர்த்து. அது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவின் இளம் வயது கொல்கதா மலையில் அவர் மரித்த அனுபவம். அல்லேலூயா. ஆமென். இளம் வயதில் அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இளம் வயது, அவர் இளம் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண் சுத்திரம் தீர்த்து கொழுத்த சந்தை அடித்து இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டதை காட்டுகிறது. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் எப்படி பழம் பிழிந்து ரசமாக்கப்படுகிறதோ முழு ரத்தத்தையும் இயேசு நமக்காய் சிந்தினார், அதை காட்டுகிறது. ராபோஜன ஆராதனை
போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது என்றால் ராபோஜன ஆராதனை. கை உயர்த்தி வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, போஜன பந்தி என்றால் ராபோஜன ஆராதனை காட்டுகிறது. ஊழியக்காரர்களை அனுப்பி கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணி சத்தியம் இது உபதேசம் சார் என்ன தெரியாத புத்தியனை நோக்கி நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் பார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். உயர்த்தி ஆளுமை மேலே சொல்லுங்கள். விளங்கிச்சாப்பா? எல்லாரும் கவனிக்கப்போ, எல்லாரும் கவனிங்க. அவன் ஆண்டவருக்கு என்ன மகிமை உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நமக்கு ஞானம் உள்ள தேவன் வாசம் பண்ண நம்மை வீடாய் மாற்றுகிறார். மாறும்போது நாமும் யாராய் மாறுகிறோம்? ஞானம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆமென். வேதம் சொல்கிறது ஞானம் விளங்க அவன் தன் வாயை திறக்கிறான். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? நம்ம இயேசு ஞானம் உள்ளவர். அவர் 7 தூண்களால் 7 உபதேசமாய் கட்டுகிறார். எனக்குள் ஞானம் உள்ள இயேசு வாசம் பண்ணால் நானும் யாராய் மாறிவிடுவேன்? என் வார்த்தை ஞானம் விளங்க வெளிப்படணும். என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நேரம் கருதி நீதிமொழிகள் என்னோடு சேர்ந்து திருப்பி விடுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். அதுல சில வசனத்தை தியானித்து நம்ம முடிக்கலாம். நம்ம வெளிப்பட வேண்டிய ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டு முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24, 25, 26, 27, 28 வாசிக்கலாமா? பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை அவரை அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலை மேல் தோண்டி வைக்கிற கொடிமுசங்களும், ராஜா இல்லாதிருந்தும் பௌச்ச பூஞ்சை புறப்படுகிற வெட்டுக்கிளையுமே, தங்கள் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற செலுத்தி பூச்சுமே. ஒரு அலையை சொல்லுங்களேன். ஆண்டவர் ஞானத்தை கற்றுத்தர விரும்புகிறார். பறவைகளோ மிருகங்களோ தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருமே கவனிக்கமா? மனுத்தறிவற்ற மிருகங்களுக்கு அவ்வளவு ஞானம் இருந்தால் ஞானமாக இயேசு நமக்குள் வாசப்படினார். எல்லாரும் கவனிக்க. நமக்கு எவ்வளவு ஞானம் தேவை, எவ்வளவு ஞானம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளை வாசிக்கிற பாருங்களேன். நீங்க யோபு 12ஆம் அதிகாரம் அப்படி 7ஆம் வசனத்தை வாசி பாருங்க. ஜோப் சாப்டர் 12:7. யோபு 12:7 வாசிங்க. வாசிங்க. எடுத்தீங்களா? இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார். மிருகங்களை கேட்டுப்பார். அவைகள் உனக்கு போதிக்கும். அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள். ஆகாயத்து பறவை கேட்டுப்பார். அவைகள் உனக்கு அறிவிக்கும். அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள். பூமியை விசாரித்து பார். அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள். அவைகள் உனக்கு விவரிக்கும். பாருங்க, பறவை ஞானத்தை வெளிப்படுத்தும், மிருகம் ஞானத்தை வெளிப்படுத்தும், பூமி ஞானத்தை வெளிப்படுத்தும், கடல்வாழ் மிருகங்கள், கடல்வாழ் நீர்வாழ் ஜந்துக்கள் ஞானத்தை வெளிப்படுத்தும். கேட்க சொல்லுகிறார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம அதை தான் கவனிக்க போகிறோம். ஞானத்தை கேட்க போறோம். இவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு தெரியுமா? எல்லாரும் கவனிக்கமா? துருக்கியில, அதாவது யூரோப்புடைய ஆரம்பம், ஏசியாவுடைய முடிவு, இந்த டர்க்கி. ஆக்சுவலி அது மாடல் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் தான். ஆனால் துருக்கி வந்து லாஸ்ட்ல நான் ஒரு 2 முறை டிரான்சிட்காக துருக்கியில் நான் கால் வச்சிருக்கேன். இன்ஸ்டால் ஃபுல்லாக ஓகே. நான் துருக்கியில் டிரான்சிட் பண்ணுறதுக்காக பல மணி நேரம் அந்த விமான நிலையத்தில் பெரிய விமான நிலையம். அந்த துருக்கியில் உள்ள ஒரு சம்பவம் என்னை ரொம்ப கவர்ந்தது. கவனிக்காக ஒரு பறவை இனம் அழிஞ்சிட்டே வந்துச்சு. ஆண்டவர் கொடுத்த நேரத்தை பாருங்களேன். இந்த கவனம் கேட்க பறவை இனம் நாளுக்கு நாள் அழிஞ்சிட்டே வந்துச்சு. நமக்கு இந்த பூம்பாரம் வந்து அந்த சிட்டுக்குருவியாக இருக்கும். என்னைக்கு செல்ஃபோன் டவர் வந்துச்சோ ரேடியேஷன் சிட்டுக்குருவி இல்லைல்ல, வீட்டில் அடைக்கலாம் குருவி இருக்கும், சிட்டுக்குருவிகள் இருக்கும். குருவிகள் இல்லை நிறைய சொல்றாங்க. அந்த ரேடியேஷன்ல அது மறித்து போகிறது, அதனுடைய இனமெல்லாம் அழிந்து விட்டது என்று சொல்லுகிறாங்க. ஓகே, இது போல ஒரு சின்ன இனம், ஒரு பறவை இனம் அழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன பறவை இனம். இது அந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்போ எப்படிதான் இது அழியுது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சாங்க. எப்படி அழியுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி அழியுது தெரியுமா? ஒரு சின்ன பறவை அது காலை எழுந்த உடனே இந்த கொக்கு நேரம் பார்த்துருப்பீங்களா, எங்கேயாவது குழுவாய் போய் பெய்யும். சாயங்காலம் சூரியன் இணைஞ்ச உடனே குழுவாய் வந்துவிடும். அப்போ இந்த பறவைகள் என்ன செய்யுது தெரியுமா? சாயங்காலத்துல ஆகாரம் சாப்பிட்டு சந்தோஷத்துல அதை பறக்கும் போது சின்ன பறவை அழகா சந்தோஷம் கொண்டு சந்தோஷமாய் பறக்கும். இந்த சத்தத்தை கேள்விப்பட்டு அந்த கழுகுகள் வந்து தூக்கிட்டு போயிடும். என் ஜெனரேஷன் எல்லாம் அப்படி அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை கவனிங்க. இளம் தலைமுறைகள் எல்லாம் அப்படி அப்படி அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். கவனிங்க. இது கண்டுபிடிச்சிட்டாங்க.
இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி தடுக்கன்னு தெரியல, அவங்களால முடியல. இந்த நாளுக்கு நாள் இனம் அழைச்சிட்டே இருந்தது. நான் குறிப்பிட்ட வருஷத்துல மறுபடியும் பெருக ஆரம்பிச்சு, அந்த பறவைகள் மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சு. அரசாங்கம் யோசித்தாங்க, அழிச்சுக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா எப்படி இது பெருகிச்சு? கவனமா கேட்கலாம். ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி பெருகிச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. என்ன செய்தாங்க தெரியுமா? அது இறை எடுக்க வர்ற அந்த ஏரியாவில் வீடியோ கேமராஸ் வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷூட் பண்ண ஆரம்பிச்சா இப்போ பறக்கும் போது ஒரு பறவையும் சத்தம் போடுறதில்லை. நாங்க சத்தம் போட்டால் தானே சாயங்காலம் கருக்கல் நேரத்துல கண்டுபிடிப்போம். ஹலோ, நாங்க சத்தம் போட்டால் தானே எங்களை கொண்டு போவீங்க. நாங்க சத்தம் போட மாட்டோம். எல்லாரும் பயங்கர ஆச்சரியம். முன்னால பறக்கும்போது சத்தம் போட்டுக்கோ, நான் சத்தம் போடு, கிழிச்சு எல்லாம் சத்தம் போடுறோம். அது ஏழு. ஆனா இப்ப எந்த பறவையும் சத்தம் போடுறதில்லை. அதனால கழுகுகள் வர்றதில்லை, இதுகள் பெருகிட்டே இருந்தது. கடைசியா இதை ஆராய்ச்சி பண்ணி 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 இந்த பறவைகள் இருக்கிற கூட்டுக்கு போனாங்க. லட்சக்கணக்கான பறவைகள் இருக்கிற கூட்டுக்கு போனாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல காக்கா கூட வச்சுதான் கீழே இருக்கும், தும்பு, விளக்குமாருடைய குச்சி, கம்பி, இதெல்லாம் இருக்கும், புல்லு நேரம் இருக்கும். ஆனா அந்த பறவை கூட்டத்துக்கு கீழே பறவைகள் தங்கியிருந்த மரத்தினடி கீழே லட்சக்கணக்கான பறவைகள் தங்கியிருந்த கீழே கால் வச்சு நடக்க முடியாத அளவுக்கு பொடி பொடி கல். இவங்களுக்கு புரியல, இவங்களுக்கு அது புரியல. சத்தம் போடல, ஓகே. ஆனா அந்த பறவை கிட்ட கீழே இவ்வளவு கல் இருக்கு, இப்படி சின்ன சின்ன தரமான கற்கள் இருக்குது. சும்மா கால வெறுங்கால நடக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ், ஸ்மால் ஸ்டோன்ஸ். மறுபடியும் கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ கேமராவில் கண்டுபிடிச்சா அதிர்ந்து போனார்கள் டர்க்கி மக்கள். என்ன தெரியுமா? மாலை நேரத்துல அவங்க சாப்பிட்டு இறை எடுத்துட்டு தன்னுடைய தாபரத்திற்கு தங்குமிடத்துக்கு வரும்போது எல்லா பறவைகளும் வாயில ஒரு சின்ன கல்லை வச்சிருச்சு. அதோ கூட்டு பக்கத்துல வந்தோடனே கீழே போடுச்சு. எனக்கு அப்பதான் ஒரு என்ன வந்துச்சு, எங்க ஊர்ல இருக்கிற மாமியாரும் மரபர்களும் அந்த ஆளுக்கு கல்லை வச்சுட்டாங்க. வரலாம் கடவுளை ஒரு குடும்பத்துல சென்றாப்பா, இந்த பல்ல வச்சுக்கலாம் தான் வந்து வராளுங்க. ஹலோ, சில வீட்டுக்கு பறவைகளை பேசிட்டு பறவைக்க பிரசங்கம், உங்களுக்குலாம் பிரசங்கம். பறவை கல்ல வச்சு தப்பிட்டு அந்த பல்ல வச்சுலாம் போட்டு பேசுவோம். அப்ப ஞானத்தை பார்த்தீங்களா? பறவைக்கு எவ்வளவு ஞானம். ஆண்டவர் கேளுங்கிறார், மிருகத்தை கேளுங்கிறார். என் மனுஷானி மிருகத்தை கேட்டுப்பான், என் மனுஷானி மீனை கேட்டுப்பான், என் மனுஷானி பறவையை கேட்டுப்பான். ஹல்லேலூயா. பூமியை விசாரிச்சுப்பான். இந்த காட்ஸ் விஸ்டம் அதை வெளிப்படுத்துகிறது. நீங்க தேவ ஞானத்தோடு இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற 4 ஞானத்தை பேசி என் வார்த்தையை முடிக்கிறேன். நம்பர் 1, பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாத்தியம் பண்ற எறும்பு. சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப கவனிக்கமா. அற்பமான ஜந்து, பாருங்க, அப்படி ஊதிச்சா பறந்துடும். ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு, அற்பமான ஜந்து அதை கோடை காலத்தில் அறுவடை நாட்களில் ஆகாரத்தை சேர்க்கும். அந்த எறும்புடைய குவாலிட்டி பாருங்க, காலத்தை அறிகிற அறிவு. முதல்ல சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, காலத்தை அறிகிற அறிவு. இது படிக்கிற காலம், மக்களுக்கு அறிவு வேணும். கேட்டீங்களா? நோ, இதனுடைய ஸ்டடி ஸ்டைல். காலத்தை அறிகிற அறிவு தேவை. இதெல்லாம் சம்பத்தி பண்ற காலம், இதெல்லாம் சேமிச்சு வைக்கிற காலம். காலத்தை அறிகிற அறிவு தேவை. மழை காலத்துல வெளியே வந்து எறும்பு செத்து போயிடும், தண்ணியோட போயிடும். அந்த கோடை நாட்களில் அறுவடை டைம்ல ஆகாரத்தை சேர்க்கிறது. சேமிப்பு தன்மை, சுறுசுறுப்பு, சேமிப்பு, காலத்தை அறிகிற அறிவு. ஆண்டவர் சொல்றார், சோம்பேறியே, இதுடைய 6 சோம்பேறியே, எறும்புடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கற்றுக்கிறது இங்க அப்புறம் வழி. எறும்பின் வழி என்ன தெரியுமா? தாறுமாறா போகாது, அழகா போகும், ஒன் பின் ஒன்னாய் போகும். அவன் உடனே சொல்லிட்டு தான் டீச்சர், எறும்பு சாராயாகி விடுவான். எப்படி சொல்லுங்க, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி போகும். தெரியுமா? நீங்க எறும்பு பார்த்துருக்கலாமா? எறும்பு பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்த்தா பொடி எழுதி கொண்டு கொள்ளுவோம். கேட்டீங்களா? பார்த்து ரசிக்கிறேன். கேட்டீங்களா? நம்ம ஊர்ல கல்யாணம் நிறைய எறும்பு உண்டு, வீரா. அப்போ ஒண்ணு எடுத்தாலும் ஒரு நாளைக்கு நான் கேட்டேன். அப்போ விருதுன்னு வரும். இந்த கொல்ல மாவு நல்ல மாவுல இருக்கும், ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஒன்று போட்டுச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு ஆகும். ஆமா, நல்ல கவனிங்க. அதான் இந்த எறும்பு கரெக்டா வரிசையா போகும்போது பாருங்க, இப்படி தேய்ச்சி விட்டுருக்கிற நடுவில் அது திகைக்கும். எறும்பை தேய்க்க வேண்டாம், எறும்பு
போகிற அந்த அழகா ரோடா போயிருக்குல்ல, நடுவில் கொஞ்சம் அப்படி தேய்ச்சி விட்டு பாருங்க, அது திகைக்கும், செதறும், கொஞ்சம் பின்னால போகும். டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அப்படி யாரும் டெஸ்ட் பண்ணுறது எதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அது டெஸ்ட் பண்ணுங்க, எறும்பு ஊந்து போகும்போது தரையை அப்படி தேய்ச்சி விட்டா அது டிஸ்கன்டினியூ ஆகும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எறும்பு அழகா ஃபாலோ பண்ணுது, முன்னால போற எறும்பை ஃபாலோ பண்ணுது, வழியை ஃபாலோ பண்ணுது. நிறைய பேர் தப்பா ஃபாலோ பண்ணிட்டாங்க. சினிமாக்காரியை ஃபாலோ பண்ணி ட்ரெஸ் சினிமாக்காரியை மாதிரி வராயிட்டு இவங்க சினிமாக்காரியை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டிய, நீ சினிமாக்காரியை மாதிரி எவ்வளோ கொண்டு ரோட்ல ஆட முடியுமா? இல்லை, அவளுக்கு ட்ரெஸ் இவளுக்கு ட்ரெஸ், சினிமாக்காரி பயில போட்ட மாதிரி சினிமாக்காரப்ப நாங்கள் சினிமாக்கார பயிலுக்கு மாதிரி பாண்டு இன்னைக்கு கிழிச்சு போட்டு நடக்க முடியுமா? ஐயோ, பரிதாபமா இருக்கு. சில பையன்மாரெல்லாம் பார்த்தா, அன்னைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருந்தேன், ஒரு பையன் ஆர்டிஓ லேட்டாக வராது, அதுக்கு ஒரு பைக் எடுத்துட்டாரு. இவன் பைக்கை ஓட்டிட்டு வர பேட்டு கிளம்ப வரக்கூடாது. எனக்கு பரிதாபம், அந்த பையன் இப்போ சக்தியோட தான் இருப்பான்னு நினைச்சேன். அது நோக்கிப்பான் இப்படிங்க, அது பைக் வேற பிடிக்கும், பேண்ட் வேற கிளம்ப போயிட்டு இருக்கு. எனக்கு பரிதாபமா இருந்துச்சு. வீட்டில் இரண்டா பிடிப்பாங்க, பேண்ட் பிடிப்பாங்க, பைக்கை பிடிப்பாங்க. இப்போ அப்பா கேட்டீங்களா? ஹலோ, எனக்கு கவனிக்க போட்டு கேட்கிறேன், யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாதுமா. நமக்கு முன்னால தகப்பன், நமக்கு முன்னால தாய், நமக்கு முன்னால பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னால பெரியவர்கள், அவர்கள் காட்டுற வழியில கரெக்டா நடக்கிறதுதான் எறும்புடைய ஞானம். எறும்பிடத்தில் போய் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஆக்டிவா இருக்கும், எறும்பு சுறுசுறுப்பா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எறும்பு ஐக்கியமா இருக்கும், எறும்பு ஒழுங்கா போகும், எறும்பு காலத்தை அறியும், எறும்பு சேமித்து வைக்கிறது. உங்களுக்கு நான் சொல்றது எப்படி உங்களுக்கு விளங்குமா தெரியல. எங்க ஏரியாக்கள்ல இந்த அறுவடை நேரம் பார்த்தீங்களா? அறுவடை நேரம், ஹார்வெஸ்ட், நெல் அறுவடை பண்ணுவாங்கல்ல. நெல் அறுவடை முடிச்ச உடனே அந்த களத்திற்கு வயலுக்கு யார் போவாங்க? ஏழைகள் போவாங்க, ஏழை தாய்மார் போவாங்க. என்ன கொண்டு போவாங்க தெரியுமா? ஒரு சுழவுல ஒரு பெருக்குமார், இந்த விளக்குமார் கொண்டு போவாங்க. இங்க எனக்கு உங்க ஊர் விளக்குதான் ஒன்றும் பேச மாட்டீங்க. இல்லை, நீங்க பணக்கார கட்டலாம். நம்ம ஊர்ல சாப்பாடு கட்ட பஞ்சம் ஒண்ணு இல்லாட்டா சால சக்கை கப்பை 3 உண்டு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி காப்பாற்றி 3 எனக்கு பிடிக்க கட்டியெல்லாம் போட்டு சப்பை கப்பை சக்கை போட்டு 3 ஆசீர்வாதம் கன்னியாகுமரி. எங்க ஊர்ல வயதானவங்களை பார்த்துருக்கு, ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க, கையில விளக்குமார் வாரியில் வச்சிருப்பாங்க. அது என்ன சொல்ல தெரியுமா? இந்த முதிர்ந்த நெல் உருந்துக்கும்ல, அதை அழுவாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க கையில் ஒரு கிடவாரி வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அங்க எறும்பு குத்த வெட்டுவாங்க. உண்மைங்க, எறும்புடைய அந்த வலைதளம் இருக்குல்ல, அந்த எறும்புடைய குத்த வெட்டுனா ஒரு கை நெல் இருக்கும், 2 கை நெல் இருக்கும். அவங்களுக்கு சாப்பாடு நல்லது. அதை வயலில் ஓட சொல்ல மாட்டாங்க, அவங்க அப்படி கூட்டி அள்ளிட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. சில கேஸ் ரெண்டு தப்பு. சில கேஸுகள் என்ன செய்யும்னா, அவ்வளவு பைசாவை கொண்டு வச்சு பேங்க்ல போட்டுட்டு அங்கே கொண்டு போய் ஜாயால் காசு போய் அந்த வேற நாட்டில் ஆரிசனாக இருக்க பையன் ஆரிசனாக வேலைக்கு போய் எல்லாம் தங்கமா உருட்டி அலையும். எங்க தங்கம்லாம் இறங்கிட்டு தெரியுங்களா? ஹலோ, இல்லைதான் இருக்கலாங்க. இது கஞ்சம் குடிச்சாது, தின்னவும் செய்யாது. கடைசியில் மாதிரி மொத்தமாக கட்டி 4 கட்டு 5 கட்டு அப்பல்லா சுந்தரி கொண்டு போவோம். காலத்துக்கு தின்னணும், கேட்கலாம், நல்ல தின்னணும். இது சாப்பிடவும் செய்யாது, கொடுக்கவும் செய்யாது, சேர்த்து வச்சு கெட்டுக்கிட்டா அங்கே வந்து கொடுக்கும். இது ஒரு தப்பு. இன்னொரு கூட்டம் எப்படி தெரியுமா? தின்னு அழிச்சிடும், அதுவும் தப்பு. இந்த குடும்பத்துக்கு நல்ல பேரு தின்னு கெட்ட குடும்பம். உங்க ஊர்ல உண்டாதுல எங்க ஊர்ல பேர் ஒன்று கட்டிடா, அந்த குடும்பமா தின்னு கெட்ட குடும்பம். நம்ம இருந்துட்டு திங்காட்டாலும் குழப்பம், தின்னு அழிச்சாலும். ஏசுநாதர் சாப்பாடு போட்டு மீதி 12 கூட கொடுத்துட்டார், மிச்சம் எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. என்ன ஆமேன்னு அல்லையே சொல்ல தெரியல. நம்ம பந்தகோசக்காரன் ஆமேன்னு அல்லையே பாருங்க, அல்லையே ஆமேன்னு பாருங்க. இந்த 2 வார்த்தைகள் வந்து பந்தகோசம் படாத பாடு உதவிட்டா ஒரு கவுன் ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஆமேன் கேட்டேன். ஆமேன் அப்படியே ஆகணும்னு அர்த்தம். இந்த மாவட்டம் சவுதி அரேபியாவில் போய் அங்க மணல இருந்து உழைப்பான். இவன் அந்த பேக்கை எடுத்துட்டு அந்த கடகடையா அலைவான். இவனை கூட்டி கொடுத்து எங்க காட்டணும், பாரம்பரியத்தில் விடணும், அங்க பாருங்க. அவர் 4-5 முறை போயிருக்கேன். தேவன் அடுத்த வருஷம் போறேன். அங்க அரபு தேசத்துல பகல் நேரத்தில் 10 மணிக்கு மேல வேலை செய்தா 3 மணி ரத்தம் வந்துடும். இவன் அங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அது காணாதுன்னு சொல்லி பிரதர் கேளுக்கு தெரியும், ராஜன் பையனை கேளுக்கு தெரியும், சவுதி கதையை பார்த்து அது காணாதுன்னு சொல்லி அரசாங்கம் தெரியாம ஜாங்கியில வேலை செய்வான். இவாங்க பெரிய டீச்சர் மக்கள் மாதிரி அங்கே போட்டுட்டு அங்கே பெரிய பெரிய ஜாபாம்பு நல்ல பம்பளை உருட்டி கிடக்கூடிய போட்டுட்டு அந்த டீச்சர் பேர் டீ அடைவான்.
அங்க போய் பாருங்க புருஷன் என்ன வேலை செய்தாங்க. எனக்கு தான் இருக்கா சில சொல்றாங்க, இப்ப நல்ல நேரத்துல அந்த பாவத்தை பண்ணி என்ன கூட்டிட்டீங்க பாஸ்டர். அவங்க பாவமா இருக்கிறது எங்க தெளிப்பா இருக்கு. இவன் தள்ளிலே சொல்லுங்க. வீண் செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பர செலவு பண்ண, வீடு தேவை, நல்ல ஒரு வாகனம் தேவை, வசதிக்கு ஏற்ற எல்லாம் தேவை. ஆனால் வீண் ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. ஒரு தேவை வரும்போது நாளைக்கு போய் கடன் வாங்கக்கூடாது, மீதம் உங்ககிட்ட இருக்கணும். விளக்கப்பட்டிருக்காங்க, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார் அப்படின்னு சொல்லுங்களேன். அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்க 4 பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க. ஒண்ணு காலையில எங்க மெயின் சர்ச்சில் ஒரு டிவி பிரதிஷ்டை பண்ணேன், பெரிய டிவி. 2வது எங்க பிரான்ச் சர்ச்சில் வந்து ஒரு லேப்டாப் பிரதிஷ்டை பண்ணேன். 3வது சர்ச்சைக்கு ஒருத்தர் கார் வாங்கி கொடுத்தாங்க, அதை பிரதிஷ்டை பண்ணேன். 4வது நம்ம அன்பு மகள் இவானா சாங் அவங்க மறக்காது தோத்திரம். அது அவ்வளவு பிரதிஷ்டை பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா. அதில் லூயா கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆசீர்வாதமா இருக்கு. அது நம்ம ஞாபகம் சொல்லி கண்டிப்பா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஆசீர்வாதமான ஒன்று, ஆசீர்வாதமான ஒன்று. சர்ச்சைக்கு அதாவது படத்தில் நான் இந்த ஞாபகம் கிறிஸ்மஸுக்கு நியூ இயர்க்குள்ள உங்க சர்ச்சையில் லேப்டாப் போடணும், 2 டிவி வச்சு ப்ரொஜெக்டர் வச்சு அழகா போடணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நான் மறக்கல கட்டியெல்லாம் சாயங்காலம் சொல்லுவேன். அதாவது ஒரு மாசத்துக்குள்ள பாஸ்போர்ட்டை ஃபோன் பண்ணி கேட்பேன், உண்டானு. ஆமா, கர்த்தருக்கு தோத்திரம். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். நல்ல இரும்பு சேமிச்சு வைக்கணும். எதுக்கு நான் சொல்ல வந்தது தெரியுமா? சேமிப்பு நல்ல தேவை. ஏன் வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க சேமிச்சு வச்சு கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சேர்த்து வச்சு கர்த்தருக்காக செய்யலாம். கர்த்தருக்காக அந்த காரியத்தை செய்யலாம். நீங்க சேர்த்து வச்சா ஏழைகள் உதவி செய்யலாம், கர்த்தருக்கு செய்யலாம், பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், வீடு கட்டலாம். சேமிப்பு தேவை. என் சபையில ஒரு தம்பி இருக்கிறாங்க, நல்ல தம்பி. அந்த தம்பி ஒரு ஸ்நாக்ஸ் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க, 10-15 பேர் வேலை செய்யறாங்க. நல்லா கவர்மெண்ட் கேளுங்க. அப்ப அவ்வளவு பேருக்கு கடையில போய் சாப்பாடு வாங்கினா, ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு 100 ரூபா வாங்கினாலும், 100 ரூபா வாங்கினாலும் ஒரு 10-15 பேருக்கு சாப்பாடு எவ்வளவு ஆகும்? ஒரு 1000-1500 ரூபா. அப்போ மனைவி என்ன சொல்றாங்க, அப்படி வீணா படத்தை செலவழிக்காங்க, நான் சாப்பாடு செய்யறாங்க. ஹலோ, 10-20 பேருக்கு சாப்பாடு 2000 மேல ஆகும். அவ்வளவு செய்ய வேண்டாம், படத்தை மிச்சப்படுத்த நான் செய்யறேன். எனக்கு ஒரு 300 ரூபா மாத்திரம் கொடுக்கு. அவர் சொல்றாரு, இந்த மனைவி சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஒரு 300 ரூபா மாத்திரம் கொடுக்கு, நான் அரிசி வந்தாங்க, நான் சாப்பாடு செய்து கொடுக்குறேன். அவருக்கு நிறைய மாசம் கற்பனை அவர் செய்து. அவர் சொல்ற, பாஸ்டர் அந்த 300 ரூபாய் நான் சேர்த்து வைக்க பாஸ்டர், என் கடவுளுக்கு எப்பமா தேவைப்படும் போது அந்த பணத்தை கொடுக்குறேன். இந்த குடும்பம் வாழுமா? இந்த குடும்பமா அரைவாங்களா? இவன் குடும்பம் வாழுமா? இந்த ஒரு தடவை போயிடுவாங்க. இவன் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு சொன்னான், இந்த ஒரு தடவை போயிடுவாங்க. கேட்கலாம், கொஞ்சம் கடன் போட்டு நம்ம அடைச்சிடலாம். இந்த பைத்தியாரம் போயிட்டு அது கூட சொன்ன கட்டியடா, இப்போ தான் நம்ம பிள்ளை 3 வயசு ஆச்சு, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கல கட்டிடலாம், இந்த ஒருக்கா போயிடுவாங்க. அவன் போனான். அது கூட சொன்ன கட்டிடா, நமக்கு இடமும் கடவுள் தந்திருக்காரு, ஓட்டுப்படையில கூட நாள் இருக்கு, இனி ஒருக்கா போயிட்டு கட்டிடலாம், ஒரு வீடு கட்டிட்டோம்னா அதுக்கு நீங்க கூட எங்களோட சந்தோஷமா இருக்கலாம். 1 மாசம் இருக்கிற மட்டும் வரட்டி விட்டுருவான். வேற விசாரணை வந்து இடம் புரி விசாரணை வந்து இடம் பையன் நீ வந்தவங்களுக்கு சோறு போட முதல்ல வந்தவங்களை வரட்டாரு. இவன் உண்மைதான் உங்களுக்கு கட்டிச்சு ஒடா தெரிஞ்சு வீடை கட்டுவான். வீடை கட்டி முடிச்சோம்னா அந்த பிள்ளை வளர்ந்துடும். இப்போ கட்டிடலாம், இனி இவருக்கு அவனை போயிட்டு வந்தீங்கன்னா இந்த குட்டிகளை வந்து கட்டி வந்துடலாம். இந்த வைத்தியாரம் மரம் படம் எடுத்தாங்க பார்ப்பான். இப்போ சம்பாத்தியம் பண்ணணும், நல்லதுதான், சம்பாத்தியம் பண்ணணும். அதே நேரம் சந்தோஷமா குடும்பமா வாழணும். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னுடைய பையனோட இலக்கா இருக்க, அவரும் இன்ஜினியர். அவன் சொல்லிட்டேன், தெரியும் பையனை பார்த்துருக்காரு. சொல்லிட்டேன், சம்பளம் கூடுதலும் குறையா தெரியாது. ஒண்ணு நீ அங்கே இருந்து வந்து கொண்டாடி கூட இருக்கு, அதனால உன் பஞ்சாயத்து கூட்டு போ. மிச்சமா வைக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்க வந்து சந்தோஷமா இருக்கு. 1-2 பேர் இங்கே இருக்கு, 2 பேர் அட்ட போகும். சில வாழ்க்கையை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சம்பாத்தி பண்ணணும், அதே நேரத்தில் நல்லா வாழணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய குடும்பத்தோட பிரச்சனைகளை நான் சொல்றேன். அதான் இவர் வீடு கட்டி கடத்தை அடைக்கிறதாக போவார். அது மாதிரி கல்யாணம் வரும். இந்த கல்யாணத்துக்கு நம்ம தகுதிக்கு கொடுத்தோம் இல்லை, கட்டிடலாம். இது அங்கே காரு கொடுத்து பைக் கொடுத்து எல்லாம் வாங்கி வச்சு ஊர் கடத்தை வாங்கி வச்சு கட்டிடலாம். கடனில் கொடுத்து கடன் ஆயிடுச்சு.
இனி ஒன்று கடத்தை அடைச்சு வந்துட்டு இது எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்களா, நம்ம கடைசியில் இவர் ரிட்டையர்டு வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. ஹலோ, இவர் பிறந்தது தான் இந்தியா, ரொம்ப நாள் இருந்தது அரபு தேசம். ரொம்ப சுரந்து போயிட்டீங்களோ. நான் அந்த ஊழியர்கள்லாம் போகும்போது அவங்க படுற மாடை பார்த்து சிலர் இக்காம இருக்காரு, சிலருக்கு ஓரோட சரி இருக்க மாட்டாங்க, சில நேரம் 4 மாதம் தப்ப கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. முன்னாலேயாவது நல்லா இருக்க பார்த்து ஒரு 25 வருஷம் ஒரு குழப்பம் இல்லை, ஒரு கடிதம் போடுவாங்க, சேனல் 2 வாரம் ஆயிடும். இப்போ அப்படி இல்லை. இவனுக்கு ஜலதோஷம் வந்தாங்க, வீடியோக்கெல்லாம் போடுவோம், ஆச்சு மகிழ்ச்சி அங்கே இருக்கீங்க, நம்ம என்ன பாடுபடுவது. ஐயோ, இந்த ஃபோன் போடுற பாட்டை பார்த்தீங்களா, இவனுக்கு மூக்கு வந்தாலும் அங்கே போட்டு அவனுக்கு முன்னாதான் சேர்ந்து அவன் அப்பந்தான் கொஞ்சம் கஞ்சி குடிக்கிறவன் உட்காந்துருப்பான், ஐயோ அங்கே சேர்ந்துவான். உங்க அம்மா இப்படி சொல்லுங்க, யாரும் இல்லைங்கிறத நான் பேசுறேன். நல்ல காரியம் சொல்லுங்க, எல்லாத்தையும் அங்கே அழுதுட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அழுதுட்டு இருந்தா நீங்க சாப்பிட்ற நேரம் அவங்க தூங்குற நேரம், அவங்க தூங்குற நேரம் நீங்க எழுப்புற நேரம் வித்தியாசம் இருக்கு. நல்ல காரியத்தை பேசுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. நிறைய பேர் உண்டு, எனக்கு தெரியும். வீட்டுலாம் ஆபரகம் 10 பேர் தான் இருக்காங்க, நீங்க சாரா 100 பேர் இருக்கீங்க. அப்புறம் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பவங்க எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் பேசுறேன். சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ, அவங்களுக்கு ஆறுதல் யார் தெரியுமா? சபை. அங்கே அரபு தேசத்தில் இருக்கிற சபை, அரபு தேசத்தில் இருக்கிற சகோதரர்கள், அதான் அவங்களுக்கு ஆறுதல். வெள்ளிக்கிழமை ஆராதனை வேலைக்கிழமை வந்துடுவாங்க, பொழுது சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி ஆராதிச்சு. ஏன்னா மனைவியோட சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளோட சந்தோஷம் இல்லை, சொந்தக்காரங்களோட சந்தோஷம் இல்லை. அந்நிய தேசம், அடைக்கப்பட்ட அரபு தேசம். சிலருக்கு இக்காம கொடுக்க மாட்டாங்க உணவு, வீட்டில் பிரச்சனை இருக்கும், உறவுகளுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்க வர முடியாது, வெளியில போனதுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பதுக்க வெளிநாட்டு மாப்பிள்ள இருக்கவங்க கண்ணீராக டெய்லி 1 மணிக்குள்ள அவங்கள்ட்ட ஜோம் பண்ண கட்டிடலாம். அது குளிர் அடிச்சோன்னா பயங்கரமான குளிர், வெயில் வந்தால் பயங்கரமாக வெயில். கர்த்தருக்கு தோத்துறோம், அதான் நல்லது. வெளிநாட்டு சம்பாத்தியம் நல்லது. அவங்களுக்காக நீங்கள் கிரயம் செலுத்தணும், நீங்கள் கிரயம் செலுத்தணும். வீடு செலவு பண்ணக்கூடாது, வீதம் வைக்கணும், அவங்க வரும்போது திருப்தியாக இருக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். நான் சொல்ல எத்தனை பேர் சந்தோஷமா ஏற்றிருக்கீங்க? அப்படின்னு சொல்லுவா. அல்லேலூயா. ஓகே, எறும்புட்ட உள்ளதை பேசிட்டேன். எறும்புக்குள்ள ஞானம் என்ன? காலத்தை அறிகிற அறிவு, சுறுசுறுப்பாய் செயல்படுகிறது, வரிசையாய் ஒழுங்காய் பின்பற்றுகிறது, சேவித்து வைக்கிறது. சோம்பேறி திறமை கிடையாது. அவனுக்கு அப்படி எறும்பு என்ன கிடையாது, எறும்பு என்ன கிடையாது. இந்த மாதிரி இப்ப எல்லாம் சோம்பேறி தருது. அங்க பாருங்க, ஒரு காலத்துல இந்த மசாலா அரைக்கிறதுக்கு என்ன இருந்துச்சு? அம்மி இருந்துச்சு. அப்போ அந்த கல்லை வச்சு அரைச்சதுனால இவங்களுக்கு எக்ஸசைஸும் ஒழுங்கா இருந்துச்சு. சரி, அம்மியெல்லாம் பார்த்தீங்களா அப்படி முதல்ல சதுரமா தான் இருந்துச்சு, பிறகு இப்படி வளைஞ்சிருக்கு தெரியுமா, பெண்டாயிருக்கும். அப்போ நான் யோசித்தேன், இவ்வளவு கல் எங்க போச்சு? இவங்க வைத்துக்கொள்ள போச்சு. அதான் இந்த பழைய காலத்துல கல் மாதிரி இருக்குது. கேட்டீங்களா, வச்ச அன்னைக்கு அம்மி நல்லா தான் இருந்துச்சு, மாதிரி இப்படி பெண்டாயிடுச்சு. அப்போ அவ்வளோ கல்லை உள்ள தான் போச்சு. ஹலோ, அக்டோபர்ல அரைச்சி 10 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் எல்லாம் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், எல்லாம் கவனிக்கணும். கரெக்ட் 6 முன்னால வந்தாங்கல்ல. இப்போ லேட்டஸ்டா இந்த மினி பஸ் என்னைக்கு வந்துச்சு அன்னைக்கு ஒழுங்கா போயிட்டான். அவன் எங்கே நிற்பான் தெரியுமா? மினி பஸ் வந்த உடனே 1 நிமிஷம் ரெண்டு அப்போ நம்ம ஜலகட்ட போவான். ஐயோ, நம்மளை கெடுத்தது. எல்லாத்துக்கும் மிஷின், துணி துவைக்க மிஷின், பாத்திரம் கழுவுறது மிஷின் வந்து எல்லாத்தையும் இருக்கீங்களான்னு. ஆமா, பாத்ரூம் கிளீன் பண்ணுறது, பாத்திரம் வளர்க்க வரைக்கும் மிஷின், சமைக்கிறது மிஷின். இப்போ ஒன்று புதுசாக ஒரு சாதனம் வந்திருக்கு. அந்த சாதனத்துக்கு நான் வெளிநாட்டு போகும்போது நான் மட்டும் பாடி எனக்கு தான் தெரியும். இந்த பழைய சோறலாம் கட்டில மொத்தமாக வச்சு அந்த ஓவனுக்கு வச்சோட சூடு முடியும். ஆமா, அதுதான் இருக்கும். இந்த ஒன்னே ஒரு மட்டும் மிஷின் வரல. கேட்டீங்களா, நடைமுறைக்கு வரல. என்ன வரலன்னா, நம்ம அப்படி இந்த பைப்பில் போட்டிருக்கு சோம்பேறி குளிர் விட மாட்டான், இது ஒரு டைப்பு. இன்னொரு சோம்பேறி விட்டு போட்டிருக்கு என்ன சோம்பேறி வேட்டையாடி பிடித்தது சமைப்பதில்லை, இது ஒரு சோம்பேறி. இவராது பரவாயில்ல, இவரு நல்ல ஒருத்தர் கங்கட்டிடா சாப்பாட்டு தட்டில் கையை வைத்து அது வாய்க்கு எடுக்க கஷ்டப்படுகிறார். அப்ப இதுக்கு மட்டும்தான் ஒரு மிஷின் வரல. கேட்டீங்களா, சும்மா இருந்தவன் நடந்தா அதுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா காலையில நம்ம முட்டும் பப்படம் பாயிரம் திங்கும் போது அன்னைக்கு ஷடவுன் வச்சுருக்கு, நாக்க பிடிச்சிருக்கு. கேட்டீங்களா, ஒரு மத்தியானம் 4 மணி தான் கரண்ட் வரும், நாடு இருக்குவாங்க. இது ஒண்ணுக்கு தான் மிஷின் வரல. கேட்டீங்களா,
மக்கள் ரொம்ப மோசமாயிடுச்சு. சுறுசுறுப்பு இல்லாமல் போயிட்டே இருக்கும். அந்த காலத்துல பெரியவங்க ஆரோக்கியமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? நல்ல பிஸியா இருந்தாங்க. இவங்க எல்லாம் உட்காந்து இந்த நாசமா போன ஒரு செல்ல தூக்கி வச்சு பண்ணி போட்டு இல்ல சார் ஞானம் என்ன தெரியுமா? ஏழுபட்டு பார்த்து சொல்றாரு, சின்ன அது ஐக்கியமா செயல்படுது. உள்ள சாப்பிட்டு முட்டாசி இடத்துல கட்டிக்கலாம், ஒரு எருமால முடியாது. பார்த்துருக்கலாம், பார்த்தீங்களான்னு நான் நேற்று பொம்மை பார்த்தேன், ஜப்பல் எடுத்து போறது பார்த்தேன், கொஞ்சம் வெயிலுக்கு போறாங்க. அப்ப அது மாதிரி இந்த எறும்பு பார்த்துருக்கலாம், எல்லா எறும்பு சேர்ந்து சப்பரத்தை உருட்ட மாதிரி உருட்டி இருக்கும். ஒன்னால முடியாது. ஐக்கியம், த ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் இருக்கு. மாமியார் எல்லாம் ஐக்கியமா இருக்கா, இது எறும்புட்ட பார்க்கலாம். இதுதான் ஞானம். உயர்த்தி அழகிய சொல்லுங்கள். சாதாரண ஒரு சின்ன ஒரு ஜந்துக்கு எவ்வளவு ஞானமானால் உங்களுக்கு எவ்வளவு ஞானம் தேவை. இன்னும் சொல்லுங்க முடிக்கிற பாருங்க. அடுத்தால பாருங்க, நீங்க 2 சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலை மேல் தோண்டி வைக்க குளிமூசர்கள். இதை விளக்கல, ரைட் ரொம்ப தெளிவா பேசுது, ரொம்ப நேரம் பேசுறேன், விளக்க முடியல. எத்தனை பேர் புரியுது? கண்மலை கிறிஸ்து. 1 Corinthians 10:4. நம்முடைய வாழ்க்கை எங்க கட்டப்பட வேண்டும்? எல்லாரும் சொல்ல வேண்டும். கண்மலைக்கு நேரம் வீடு எங்க இருக்குது? கிறிஸ்துவை சார்ந்து கொடுக்கிற ஞானம், அல்லேலூயா, சேவிக்கிற ஞானம், சுறுசுறுப்புள்ள ஞானம், ஐக்கியமாய் செயல்படுற ஞானம், காலத்தை அறிகிற ஞானம், அல்லேலூயா, கிறிஸ்துவை சார்ந்து கொடுக்கிற ஞானம். நம்பர் 4. நம்பர் 3, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். எல்லாரும் சொல்லுங்க, பவுஞ்சாய் அப்படின்னு அர்த்தம் என்ன? கூட்டமாய். எல்லாரும் சொல்லுங்க, இப்ப பவுஞ்சுன்னு அர்த்தம் என்ன? கூட்டமா. ராஜா இல்ல, மந்திரி இல்ல, ஆனா கூட்டமா போகும். பவுஞ்சா பிரிவினை இல்லாம, நாட் டிவிஷன்ஸ், ஐக்கியமா செய்யணும். எல்லாரும் இருக்கீங்களா? எப்படி செய்யணும்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் ஆரம்பத்தில் சபை நடத்திட்டு இருந்தேன், கிளேசம் 30 வருடங்கள் இங்க இருந்து நம்ம பாருங்க. அப்போ அங்கே வயசான ஒரு தாயார் இருந்தாங்க, அவங்க உறவினர். இன்னொரு சகோதரி இருந்தாங்க, அவங்க அப்போ திருமணம் ஆகி அவங்க இருந்தாங்க. இந்த அக்கா முன்னாள் இருப்பாங்க, அவங்க பின்னால் சேரா இருப்பாங்க. ஐயோ, நான் இப்போ சாட்சியெல்லாம் குறைச்சிட்டேன். தேவையா எழுதி 2 வாரத்தை தேவையா சொல்லுங்க. கத்தர் 55 தான் சொல்லுங்க, வாரத்தில் எழுதி எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு சாட்சி சொப்பனை கண்டேன் கேட்கல பாஸ்டர். அப்போ ஒரு சொப்பனத்தை நாங்கள் உரக்கடத்தில் போடுவோம். அன்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட மலைக்கிட்ட ஒரு பெரிய பாஸ்டர், அது ஒரு அம்மா சொப்பனை கண்டது. பாஸ்டர் ஒரு சொப்பனை வேணும், ஃபுல்லாக சொப்பனம் எனக்கு ஒரு 3 மாதம் பண்ணி வியாக்கியானம் பண்ணிடலாம். 3000 பேர் சமையல் இருக்காங்க. நான் டெய்லி போனா பட்டி கிடந்த ஜாக்கு சொல்லி கொண்டாண்டு இருக்கேன். அது பாஸ்டர் நீங்க அப்படி நினைக்காதுங்க, பயங்கரமான சொப்பனம், எனக்கு விளக்கம் தேவை. என்ன விளக்கம்? அது கருத்தை பண்ணி உண்டு இங்க இருந்து முறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. பண்ணி கருப்பாங்க எதை முறைச்சு சொல்லு, அது கருத்தை இருமையை முறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. 2 ஒன்று முறைச்சு பாஸ்டர் எனக்கு ஒன்றும் பயமா இருக்கு, எனக்கு விளக்கம் தேவை. கருத்தை பண்ணினா நீ, கருத்தை ஏழ்மனவ புருஷன் ஒருத்தர் முறைக்காதுன்னு இருக்காங்க. என்ன சகோதரிக்கு சொப்பனமே வராது கேட்கிறா. அப்படி வந்தாலும் சொப்பனத்தை கொண்டுட்டு பாஸ்டர் வராது. ஹலோ, வீருக்கு சொப்பனம் இங்க பாஸ்டர் ஆசை இருக்கு, நல்லவே உட்காருன்றவர் அவருக்கு சொப்பனத்தை தனியா வந்து சொல்லு. நான் ஒரு சொப்பனம் கேட்டேன், சொப்பனகாரி சொப்பனத்தோடு பரவாங்க, சொப்பனத்துக்கு சமைங்க இல்லை அங்கதான் இருக்கீங்களா? எழுதி சொல்றோம், இதுக்கு 4 பேர் கேட்க முடியாது. அப்புறம் வார்த்தை வராது. சோத்ரா ரேம் கம்மியா இருக்கு, வேர்டு தாடிட்டு இருக்கு. இது இப்ப லேட்டஸ்ட்ல பார்த்தீங்களா, இந்த ரேம் கம்மியா இருந்தா சோத்ரா வார்த்தையிலே உட்கார்ந்து ஒரேங்க கிட்ட இருக்கீங்களான்னு. வா, சாட்சி உள்ள வாழ்க்கை அவசியங்க. அங்க நான் சொன்ன அந்த வயசான பாட்டியணும், அது அங்க இருந்து சொல்லு கத்தருக்கு சொல்றோம். வீட்டில் ஒரே பிசாசு போராட்டம், யார மரபு விளங்கிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வளர்க்கணும். காரியம் நமக்கு மொழி முடியும், ஆனால் சரியாக வளர்க்க கேட்கல. அந்த அக்கா பைபிளோட தான் இருப்பான். அவையை நாப்பட்ட பாடு ஆரம்பிக்கிறாங்க. அவையை சொல்லிட்டாங்க உட்கார்ந்தவங்க. இந்த அக்கா ஒரு பாட்டு பாடி தான் சாட்சி சொல்லுவான். அவன் கண்ண முடியுமா, பிசாசின் சோதனை பேரோகிட்டாலும் யார விளங்கிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க செத்த சாட்சியை கேட்கறது நான் உட்காந்துருக்கேன். அதான் விடலாமா? ஹலோ, சின்ன பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருப்பாங்க, சிரிக்காங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை, உங்கள் ஜீவியம் எந்த ஞானம் தெரியுமா?
என் வாழ்க்கை எப்போதும் கண்மலையாகி கிறிஸ்துவே சார்ந்து கொள்ளும். அதையும் தாண்டி பவுஞ்சாய் கூட்டமாய் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, கூட்டமாய் சத்தமா சொல்லுங்க. சத்தமா கூட்டமாய் சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே புருஷன் மட்டும் வேணும்னு நினைக்கக்கூடாது, மாமியார் வேணும். ஆமென். 25 வயசு இருந்துட்டீங்க, இனி 25 வயசு தான் இருக்க போறீங்க. வீட்டுல மாமியார் எல்லாம் ரொம்ப நேசிக்கணும். சில நினைச்சிட்டு கல்யாணம் முடிச்சவங்க கிளம்பி சத்திரம் வெட்டி கொண்டுருமா? ஆமா, இக்காலத்து மரபுகளை வருங்கால மாமியார் இருக்கிறது மறந்துடாது. ஆமென் சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, பின்னால்தான் புரட்டாசி. ஆமா, ரொம்ப குடும்பம் பண்ணினா இப்ப பிறகு மருமா வச்சு தருவா. இப்போ சில ஆட்களை பிடிக்கல. உனக்கு அம்மா அங்க இருந்தா வீட்டுக்கு வந்து மாமின்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் போகும். வந்த அம்மா எனக்கு தெரியுது சும்மா அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஸ்டர் ஒரு வீட்டில் வந்து ஜோம் பண்ணிட்டு போவீங்களா? பாஸ்டர் ஒரு குட்டியா வீட்டுக்கு வந்த உடனே அம்மான்னு விழிச்சா, பெண்ணு விழிச்சா, இப்போ பட்டியல் விழிச்சா. எப்படி கொண்ட வருஷம் நகக்கூடாது வருஷம் இப்ப எப்படி விழிச்சா? பட்டியல். அந்த வருஷம் கேட்கல, அம்மா எனக்கு இந்த மாமியாரை விடாத அம்மா அண்ணாரு பிடிக்காது கேட்கல. உன்னை பெத்தோட அம்மா அங்க இருக்கும்போது அத்தை மாமின்னு வாதத்தை சொல்லணும்னு ஒண்ணு குழப்பம் இல்லை. அம்மான்னு சொல்லிட்டு ஜாத வரைக்கும் அம்மாங்கணும். அல்ல அது சும்மா கேட்டேனா அடவு இது ஒரு மணி ஆனா இப்படி அமைதியாக நினைச்சு கூட பார்க்கல. கேட்டீங்க உங்களுக்கு நல்ல பிரியாணி இருக்கு. பிரியாணி தெரியல. ஆமென். ஒரு சர்ச்சு நல்ல சர்ச்சு. முதல்ல மீட்டிங், ஆஃப்டர் ஈட்டிங். ஆமென். முதல்ல வசனம், பின்னால அசனம். வாழ்க்கை கையை வைத்து வழியிலே சொல்லுங்களே. அம்மா நல்ல ஐக்கியமா செயல்படணும். சொல்லுங்க, ஏன்னா எப்படி செயல்படணும்? சத்தமா சொல்லுங்க. ஐக்கியமா என்ன செய்யணும்? ரொம்ப சந்தோஷமா பெரியவங்களுக்கு நான் பேசுறேன், பிள்ளைகளை மட்டும் பேசல. பெரியவங்களுக்கு போல சொல்றேன், பிள்ளைங்க வாழப்படுங்க. இவங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் அப்படின்னு கேட்டீங்களா? பொம்பளை பிள்ளைகள் அப்படிங்கிறோம். பிள்ளைய குட்டி எல்லாம் இல்லையா? அப்படியே எல்லாம் இருக்குதா? இல்ல பண்ண அவ்வளவு தெரியும். ஆனா மகனும் மருமகளும் சேர்ந்து பேசிட்டாங்க, கிழமைக்கு வர்ற வருத்தம் மத்தியா ஓ இப்படி தான் பேசுவாங்களா? ஏன் ஒரு மகனும் மருமகளும் பேசுற பல்ல கிட்ட சிரிச்சல கிழவி. இப்ப என்ன வந்து போச்சு? இருக்கீங்களோ வயசானவங்க நல்லா கொடுக்கணும். கேட்டீங்களா? போல ஏமா என் வீட்டுக்கு கற்றுக் கொடுத்தது எங்க அம்மாட்ட கிட்டத்தட்ட 33 வருஷம் எங்க அம்மா எங்க இருந்திருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகி திருமணமான பிற்பாடு 31 ஆண்டுகள் எங்க அம்மா எங்க இருந்திருக்காங்க. எங்க அம்மாவும் என் மனைவியும் சண்டை போட்டதே கிடையாது. எங்க அம்மா வந்து என்கிட்ட உன் பஞ்சாதிப்புன்னு சொல்லிட்டு இருந்ததே கிடையாது. என் மனைவிட்டு சொல்லிட்டேன், பெரியவங்க அவங்க காலத்து மாதிரி வாழ்வாங்க, அவங்களுக்கு அவங்க ஓட்ட சப்போர்ட் பண்ணி சண்டை போக மாட்டேங்க. அன்பா நடந்துங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. காலையில முதல்ல எங்க அம்மா வந்து அவங்க காஃபி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே இல்லை. ஹலோ, ஆமா, ஊராட்சியும் இல்லை, பஞ்சாயத்தும் இல்லை, பேருநிலை பேரூராட்சியும் இல்லை. உடம்பு ஒரு நல்லா போயிட்டு சில குடும்பத்தில் நல்லவங்களுக்கு பெரியவங்க அவன் அங்கேயும் இல்லாம பஞ்சாயத்தையும் விட்டு கொடுக்க முடியாது, அம்மையும் விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டுக்கு நடுவில் இருதலை கொள்ளியா பாடுவாங்க. அம்மாட்ட வந்து ரொம்ப ரேசியா சொல்லா, அம்மா வேணும்னா என்ன அதை கட்டுவேன், உன் அம்மாவோட இருக்க வேண்டியது இவா அந்த அவசரம். இங்க வந்து பிரிப்பா, என்ன பிரி, சமய பிரியா, குடும்பத்தை பிரியா, அம்மா பின்ன மனைவி ரொம்ப ரேசியா போகும். அம்மைக்கு பொறுக்கா பெண்ணு கட்டா கண்ணு கட்டு போச்சுப்பா, அந்த வயலை கண்ணு கட்டு போச்சு. ஐயோ இவன் இங்கேயும் இங்கேயும் தமிழர் பாவல் சொல்லுவாங்க, உரலுக்கு ஒரு பக்கம் அடிக்கா மக்காலத்துக்கு. அவளை சும்மா இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த பெருசு சிறுசு கூட அநியாயத்தை பத்திர கல்யாணமே பண்ணாம ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் பட்டம் வாங்கி வந்துருக்கான். ஓ எனக்கு என்ன இது வாங்கி வந்து யாருங்க இன்னைக்கு எப்படி வாங்கி வந்து கொடுக்க நல்லா வாழுங்க. பிள்ளைங்க என்கரேஜ் பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு நீ செஞ்சா நான் திருப்பி நீ ஆனதான் ஆடுவேன். சந்தோஷமா இருங்க. கையை உயர்த்தி உலகையை சொல்லுங்க. பவுன்சாய் தேவனுக்கு ஒரு கட்டாயம். அதுக்கு வெட்டி பிடிக்க ராஜா கிடையாது. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். பசங்க 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 5 minutes. லிசன் டு மீ. ராஜா கிடையாது. ஆனா பவுன்சா போகுது. கூட்டமா போகுது. பிரிவினை இல்லை. ஒரே தேவன், ஒரே ரட்சிப்பு, ஒரே பரலோகம், ஒரே புருஷன் மனைவி. கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இவருக்கு தொழிலை சொல்லுங்க பாக்கலாம். அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம்.
அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணாங்க. நான் தான் எனக்கு ஒரு தம்பி நான் நேராகவே பேசுகிறேன். சில டைம் நேராக பேசிட்டா அதுக்கு திருப்பி ஃபோன் வராது. கேட்டீங்களா, சில ஆள்கிட்ட திருப்பி ஃபோன் வராதுன்னா கரெக்டாக பேசிட்டோம்னா நம்ம திருப்பி ஃபோன் வராது. கொஞ்சம் அன்பாக பேசுகிறோம்னா ஃபோன் வரும். திருமணம் பண்ணி வச்சு பாவப்பட்ட பிள்ளை அவன் ஒன்றும் டவுரி பண்ணாமல் நல்ல பையன் சொந்தக்கார பையன் கல்யாணம் பண்ணி நல்ல பையன். இவன் ஒரே பிரச்சனை தாங்க முடியாமல் அப்பா நீ இங்கே இருந்துக்க நான் வந்து பார்க்குறேன். அன்னைக்கு பேசலாம் என்ன கிட்டாத்து கொண்டு ஏசிட்டாங்க உன் மருமகன், அதனால் நான் பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறேன். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். கடைசியில் சொன்னேன், சரி 2 பேர் பிரிஞ்சுட்டு நீ பிச்சை எடுக்க போறியா அவன் பிச்சை எடுக்க போகிறான், 2 பேரில் யார் பிச்சை எடுக்க போறீங்க? ஃபோனை கேட்க வேண்டும். இனி எனக்கு ஃபோன் வரல, நிம்மதியாக இருக்குங்களா? அதனால பிரிவினை பற்றி யாராவது என்கிட்ட பேசலாம் கடினமாக பேசிட்டேன். வைஃபோட கேள்வி புருஷனோட சேர்ந்து வாழ்ப்போ. அவன் நிறைய வாய்ஸ் மெசேஜ் போடுறான், பார்க்கவே இல்லை. இது எதுக்கு பார்க்கணும்? இல்லை எங்கே இருக்கீங்களா? ஹலோ, பவுஞ்சு பூஞ்சா போதுங்க, விட்டுக்கலீங்க. ராஜா கிடையாதுங்க, கூட்டம் கூட்டமாக போகும். அதுக்கு ஒரு டிவிஷன்ஸே இல்லை. ஒரு காற்றடிச்சு எகிட்டு போட்டு அது போகும். ஐக்கியமா வாழுங்க. யாருக்கோ பேசுறேன், உங்களுக்கு தான் பேசுறேன். ஆராதனை கொடுக்குற உங்களுக்கு தானே பேசுறேன். ஐ நாட் பிளைண்ட். யாரையும் குற்றப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை. அவர் குடும்பங்கள் பிரியாமல் இணைந்து வாழ்வதை கற்று விரும்புகிறார். சொல்லுங்க. ஒரு மாசத்துல ஈரோடு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய சபையில பேச போயிருந்தேன். சபையில் 200 விசுவாசம் இருக்கும். ஒரு ஃபேமிலி முழங்கால் போட்டாங்க. அந்த பாஸ்டர் சொன்னாங்க விசேஷமா இருக்கான்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டேன். 18 வருஷத்துக்கு கூட ஒன்றா நினைச்சிருக்காங்க. 18 years பேக். நல்ல சுகம் பல ஆரோக்கியத்தெல்லாம் இழந்து 2 பேரும் ஏதோ ஒரு அவர்களுக்குள்ள காரணமான காரணங்களை தெரிஞ்சுட்டாங்க. 18 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 2 பேரும் தங்களை உணர்ந்து 2 பேரும் உள்ள இழந்திருக்காங்க. 2 பேரும் முழங்கால் தலையில் கை வச்சு சொன்னேன், எஞ்சிய காலமெல்லாம் இனியான சந்தோஷமா இருக்கு போங்க. இந்த பாஸ்டர் சொன்னார் காரணத்தோடு புரிந்தாங்க. இப்போ கர்த்தரை நினைச்சுட்டாங்க. இதான் வாழ்க்கைங்க. ஒரே வாழ்க்கை கர்த்தருக்காக, ஒரே வாழ்க்கை கர்த்தரோடு கூட, ஒரே வாழ்க்கை கர்த்தரை போல பிரிவினையற்ற வாழ்க்கை வாழும். உயர்த்து அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பிரிவினைக்கு காரணமா தாய் இருக்கக்கூடாது, பிரிவினை காரணமா தகப்பன் இருக்கக்கூடாது. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷம் அலையிலே சொல்லுங்களேன். யாராவது சபையில ஏதாவது பிரிவினை வந்தா நான் சொல்லுங்க ஐ எம் சாரி. சேர்த்து வைக்கிறேன் இடமா பேசுறேன். பிரியர்னா வெளியே போயிடும் இடம். நான் கிடையாது, நான் கிடையாது. மன்னிச்சு மறந்து 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். 2 பேரும் பேச 2 பேரும் அவங்களை ஐக்கியப்படுத்தி வைக்கிறேன். வீடு வரைக்கும் என்ன நடக்காது? உட்காருங்க. உங்களுடைய தப்பு இருக்கும், அவங்கள்ட்ட தப்பு இருக்கும், உங்களோட ரைட் இருக்கும், அவங்கள்ட்ட ரைட் இருக்கும். சில நேரம் உங்களுக்கு இழப்பு இருக்கும், உங்களுக்கு இழப்பு இருக்கும். 2 பேரையும் பேசி காம்ப்ரமைஸ் பண்றேன். 2 பேரும் மன்னிப்பு கேட்கிறேன், சேர்த்து வைக்கிறேன். வேணா அந்த காரியத்தை செய்கிறேன். பிரிவினை அப்படின்னா எலும்பு வெளியே போயிருந்தது. இப்போ கோபரிக்கிறோம். நான் சொல்றது சரியா இல்லையா? சரின்னு சொல்றவங்க கேள்வி கேட்டு பிரிவினைக்கு நான் கிடையாது. ஏன்னா வேலை சொல்லுது, நான் கையில் வச்சுக்க பைபிள போட்டிருக்கு, அவன் தேவன் பிரிவினைக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவன். பைபிள் திருமணத்தை நிறைய திருமணம் நடத்தும். நடத்தி முடிக்கும் என்ன சொல்றோம்? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதது கடவுள் பிரிய முடியாது. தேவன் எல்லாம் இணைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கை உயர்த்தி ஆண்டவர் பைபிளிலே சொல்லுங்கள். ஓகே, glory to God. ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிட்டாங்க. அந்த 1 மணிக்கு எல்லாம் இப்படி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் கர்த்தர் நல்லவர். ஓகே, நோ ப்ராப்ளம். கடைசி வார்த்தை சொல்லி முடிச்சிடலாமா? நன்றி. அந்த 28 பாருங்க. தன் கைகளால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியை எப்படி 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 சொல்லுங்க. இருமுடி ஞானத்தை சொன்னேன். 2வது கண்மலையை சார்ந்து வாழ்கிற முயலுடைய ஞானத்தை சொன்னேன். புலிமுசோடைய ஞானத்தை சொன்னேன். 3 வெற்றிகளின் ஞானம் ஐக்கியமாய் செயல்படுகிறது. கடைசி ஒரு ஞானம் சூப்பர். தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி. எல்லாருக்கும் தான் இருக்கிறார். மலையாள பைபிள் யாரும் தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. பள்ளின்னு யாரும் மலையாள பைபிள் வச்சுருக்கீங்களா? நல்ல பைபிள் எழுதிட்டாங்க. மலையாள பைபிள் பள்ளின்னு அது எப்படின்னு எனக்கு தெரியல, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு தெரியல. பள்ளின்னு தப்பு. ஆனால் சிலந்தி பூச்சி அதான் கரெக்டான வார்த்தை. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க. பெரிய வீடு கட்டுவோம். 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, கோடி. இப்பெல்லாம் கோடி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடி இடத்துல வீடு கட்டுவோம்.
நம்ம கட்டி முடிச்சு 1 மாசம் கழிச்சு 1 பைசா செலவழிக்காம செலவு எங்க கூட கட்டிக்கிட்டீங்களா? அல்லேலூயா. அது எதை காட்டுகிறது தெரியுமா? எதை காட்டுகிறது தெரியுமா? நமக்கு ஒரு ராஜா உண்டு, இயேசு. நமக்கு ஒரு அரண்மனை உண்டு, பரலோகம். நம்முடைய ஞானம் என்ன தெரியுமா? இங்கே இருந்துகிட்டே இலவசமாய் கர்த்தர் தந்த கிருபையினாலே நம்முடைய குடியிருப்பை பரலோகத்தில் கட்ட வேண்டும். எங்களை குடும்பம் ஜோமுமா உலகம் புரியுமா? ஒரு 10 நிமிஷம் அதிகம் நடத்துட்டேன். ஐம் சாரி. ஜோமுலாம் எல்லாரும் கண்களை முடிந்த உலகம் புரியுதுங்களே. தேவன் தந்த ஞானம், அவர் ஞானம், அவர் நமக்குள் இருக்கிறார். ஞானமாய் வாழ விரும்புகிறார். Praise the Lord. Hallelujah. முன்னோக்கி செல்கிற ஞானம், சேவித்து வைக்கிற ஞானம், சுறுசுறுப்பாய் வாழ்கிற ஞானம், ஐக்கியமாய் செயல்படுகிற ஞானம், தன் காலத்தை அறிகிற அறிவின் ஞானம். Praise the Lord. எந்த சூழலிலும் கிறிஸ்துவையே சார்ந்து கொள்கிற ஞானம். Praise the Lord. Hallelujah. பிரிவினை இல்லாமல் ஐக்கியமாய் செயல்படுகிற ஞானம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கடைசியாக நமக்கு ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவர் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய வீட்டை மேல கட்டணும். ஹல்லேலூயா. மேலோக நாடிந்தன் சொந்தமது, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றது. மேலோக நாடிந்தன் சொந்தமது, இந்த பூலோக நாட்டமும் மாயை மனதில் வைக்கிறார். பேசியிருப்பார். ஏதாவது மனத்தாங்கள் இருக்குமானால் ஒப்புரவாகுது. அதில் எறும்பை போல சின்ன எறும்பு தான் கர்த்தர் மகா ஞானம் என்று குறிப்பிடுகிறார். எங்கள் இயேசுவாகிய ஞானத்தோடு இணைந்து வாழ்கிறவர்கள், தேவ ஞானத்தோடு இணைந்து வாழ்கிறவர்கள், praise the Lord, hallelujah, ஐக்கியமாய் செயல்பட, சுறுசுறுப்பாய் செயல்பட, முன்னோக்கி செல்ல, பரிசுத்தவான்கள் அடிகளை பின்பற்றி வாழ, காலத்தை அறிகிற அறிவோடு வாழ எனக்கு கிருபை தருவீரார். கண்மலையாகி கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு வாழ எனக்கு கிருபை தருவீரார். Praise the Lord. ஷடபக்கபக சிதபலக சுடாலியாரப. Oh, hallelujah, hallelujah. எனக்கு கிருபை தருவீரார், கிருபை தருவீரார். Hallelujah. பவுஞ்சாய் வாழ்கிறது. புருஷன் மனைவி பிரிவினை இல்லாமல், பெற்றோர் பிள்ளைகள் பிரிவினை இல்லாமல், மாமனார் மாமியார் பிரிவினை இல்லாமல், விசுவாசி ஊழியர்கள் பிரிவினை இல்லாமல் ஐக்கியமாய் வாழ ஒரு பவுஞ்சாய் செயல்பட எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, வீட்டு அரண்மனையை கட்டுகிறது எங்களுக்கு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. நாங்கள் எங்கே வாழ்ந்தாலும் எங்களுடைய குடியிருப்பை கட்டி எழுப்ப தேவனுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்காய் கரைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
ஆண்டவரே இந்த தேவ ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த தேவ ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தெய்வீக ஞானத்தினாலே கட்டி எழுப்பப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். ஓ ராபாலா ரீகாபாலா ரிபானா ஷமனபனா கத்துலா. கையை கீழே கொடுங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கேட்க விரும்புகிறேன். இந்த 7 தூண்கள் மிக முக்கியம். 7 தூண்கள் இருந்தால் வீடா மாறும். வீடா மாறினாதான் ஞானமாகி கர்த்தரது வாசம் பண்ணுவார். அப்பதான் நீங்க ஞானமாகி நடக்க முடியும். மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், அபிஷேகம், வேறுபாடு, அந்நியோனி, வப்பப்படுத்துதல், ஜபத்தை உறுதியாய் தரித்திருத்தல். இதுவரைக்கும் அல்லேலூயா 15 வயசுக்கு மேல அல்லது மேஜரான பிள்ளைகள், வாழ வயது அடைந்தவர்கள் இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கல. என் வாழ்வாரை கர்த்தரோடு ஒப்பு கொடுக்கிறேன். வாய்ப்பு இருக்கும் எடுத்துறேன். இன்னைக்கு நான் கேட்டேன். ஹல்லேலூயா. கட்டாயம் அந்த தூண் தேவை. ஞானஸ்தானத்துக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறது யாராக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் ஒரு கரங்களை உயர்த்தி ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வரும், உடனே கர்த்தரை தகுதிப்படுத்துவார். இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கல, என் வாழ்வு ஒரு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிற யாராக இருந்தாலும் கரங்களை உயர்த்துங்க. மற்றவங்களை பார்க்க வேண்டாம், கண்களை போடுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்வை கர்த்தர்கள் அர்ப்பணிங்கள். யோசிக்க வேண்டாம். அல்ல கரங்களை உயர்த்தவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த கிருபை கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. சகோதரனை கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்பு மகளை கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அன்பு மகளை கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுத்த உங்கள் மேல தேவனுடைய கரம் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் உண்டு? வேற யார் உண்டு? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்திலே உபதேசத்தை கேட்டு ஞானஸ்தான சத்தியத்தில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஞானத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. சீக்கிரமாக உம்மோடு உடன்படிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணிடுவார். ஆமென் ஆமென் ஆமென்.